வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரை மீனவன். இன்றைக்கி நம்ம அண்ணன் வினோத்தனை மீன் பிடிக்க வந்திருந்தார். வானே பால் செட்டு போடுவோம்ட்டு. சரி நீங்கள் சிறப்பாக கண்டைகள்லாம் கடிக்க அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சடைக்கு நேரம் அந்த சைடில் 2 பிடிச்சிக்கிருந்தோம். நல்லா பெரிய பெரிய கட்டலாக கண்டையாக கடிக்கனே வானே அப்படின்ட்டாப்புல. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணன் இன்றைக்கி பால் செட்டு போட்டு சிறப்பாக மீன் பிடிச்சிக்கிருந்தார். அந்த பால் செட்டில் என்ன கண்டை வருது இல்லைன்னு அப்படின்னா பெரிய கண்டண்டார். பார்த்தா இழுத்துக்கிறப்போ ஒரு பெரிய ஒட்டு ஜிலேபிலாம் பிடிச்சிருந்தாரு. அது 1 கிலோ கிட்ட வரும். கடைசியாக வேணும் ஒரு உள்ளே இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே முள்ளில் அதிலே மாட்டிக்கிடுச்சு போல். அதனால் வேஸ்ட்டை கழட்டி போட்டு இறங்கிடும்னே வேறு வழி இல்லைன்ட்டாப்புல. அப்போ என்ன மீன் வருதுன்னு முள்ளில் இதுலேயே தான் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். முள் தூர்கள் நிறையா கிடக்கும். அதில் உள்ளே மாட்டிக்கிடுச்சுன்னா ரொம்ப சிரமம். ஒன்று மீனை அத்துட்டு போயிடும், இல்லை பால் செட்டு வந்து போயிடும். சிறப்பு அண்ணன் கையாண்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டார். சாக்கில் மாட்டிருக்கு. இந்த மாலை பூவெல்லாம் போடுறப்போ சாக்கோடு இந்த கவரோடு போட்டுறாங்க. அதனால் பின்னாடி பெரிய பாதிப்பு வரும். அந்த மீன் குஞ்சுகள்லாம் முட்டைலாம் பொரிக்காது. சாக்கு மேலே நின்று அரிச்சிட்டு போயிடும். மீன் இனப்பெருக்கு வந்து ஒரு இடத்துல மறுபடி வராது. வர மீனை மிஸ் பண்ணி அப்படி ஒரு வழியாக எடுத்துட்டாப்புல. பல்லு கண்டை பிடிச்சிருக்காரு. பரவாயில்ல, நீங்கள் பால் செட்டு போட்டு பெரிய கண்டை எதுவும் கடிக்கும் அப்படின்டா சொன்னார். ஆனால் வெறும் பல்லு கண்டை தான் மாட்டுது. நான் இன்னொரு பல்லு கண்டை அடிச்சிட்டாரு. பல்லுக்கண்டைகள் வேட்டையாகி போச்சு இந்த வாரம். பல்லுக்கண்டை தான் நிறையா உழுவுது நண்பர்களே. நம்ம சேனலை பார்க்காம பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஒரு ஒட்டுக்கண்டை ஒன்று அடிச்சிருந்தார். நல்லா ஒரு 1 கிலோக்கிட்ட இருக்கும். வந்ததுக்கு ஏதோ 2-3 கிலோ குழம்பு பிடிச்சார் அண்ணே. நன்றி, வணக்கம். மதுரை மீனவன். இந்த ஒட்டுச்சிலை இப்போ பெருசாக அடிச்சிருக்காரு.